ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடு எடுத்துக்கணும்னா நம்ம சாரதாம்மா என்ன பேசினாலோ ஏது பேசினாலும் ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல நிவின் ஒன்றே நடக்காதத நல்ல மாதிரி பேசிட்டு வருவாங்கன்னு சொல்லும்போது நம்ம விஜயும் காவேரியும் காரில் இறங்குறாங்க. நம்ம நிவின் உடனே விஜய் கூட போயிடுறாரு. இந்த இடத்துல காவேரியும் விஜயும் பிரியும் போது ஒரு மியூசிக் விடுறாங்க பாருங்கள், அது இந்த அளவுக்கு அழகாக இருக்குது. நம்ம நிவின்கிட்டேயும் விஜய் சொல்கிறாரு, அவுட் போயிட்டு பிடிச்சிருந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறா. இந்த விஜய்கிட்ட சொல்லிட்டா இல்லை பாரு, அவளை ஃப்ரெஷர்லாம் எங்கெல்லாம் கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நிவின்கிட்ட சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இங்கே மறுநாள் இந்த அம்மா விஜய் கூட கிளம்புறதுக்கு மேக்கப் பண்ணுறாங்க பாரு, அவங்க அந்த அளவுக்கு மேக்கப் பண்ணுறாங்க. அப்போ என்னடி இவ்வளோ மேக்கப்பு, இவ்வளோ நேரம் கண்ணாடி முன்னாடி நிற்கிறான்னு சொல்லி சாரதாம்மா கேட்கும்போது நம்ம நிவின் இந்த இடத்துல சொல்கிறாரு, விஜய் கூட அவுட்டிங் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. விஜய் கூட கிளம்ப போகிறா, அதுக்காக தான் இந்த மேக்கப் எல்லோரும் சிரிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பொய்யை சொல்கிறா, நான் கல்யாணத்துக்கு போகிறேன், ரொம்ப தூரமாக போகிறேன், இதுதானே அழகு, காதலுக்கு பொய்யினாலே அழகு. அந்த பொய்யை சொல்கிறா. அந்த இடத்துல விஜய்க்கும் ஃபோன் பண்ணுறா, நான் ரெடியாக இருக்கிறேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கும் போது நம்ம விஜய் சொல்கிறாரு பாருங்க, காமெடி, நான் உங்கள் ஹாலில் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கூட இருக்கும்போது அவள் முழிக்கிறது தான் உண்மையிலேயே இன்றைக்கி எபிசோடு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பழைய எபிசோடு பார்த்தபடியே இருந்தது. அந்த விஜய் காவேரியோட முள்ளம் கலாய்க்களம் உண்மையே செமையாக இருந்தது. இந்த எபிசோடை முடிக்கிற சமயத்தில் காட்டுறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம், எங்கள் வீக்காவை வச்சு மகாநதி 2 வரணும், அதுவும் சீக்கிரமாக வரணும்னு நாங்கள் அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.